வீடுதோறும் அரசு சேவைகள் மருத்துவம் தொடர்ந்திட ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும். சம்மர் வந்தாச்சு. What's your plan for this holiday? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays, South India's #1 travel brand. என்ன தளபதி இதெல்லாம்? விஜய் போதையில்லா தமிழகம்னு சொல்கிறாரு, ஆனால் கஞ்சா வழக்கில் கைதாகிட்டு வந்தவருக்கு சீட்டு தராரு. பெண்களுக்கு பாதுகாப்புங்கிறாரு, பாலியல் வழக்கில் சிக்கி பெரிய அளவில் பேசப்பட்ட நபருக்கெல்லாம் சீட்டு தராரு. நிறைய ஊழல் சம்மந்தப்பட்ட நபர்கள், அப்புறம் கட்சி ரீதியாக விமர்சனத்துக்குள்ளானவங்க, பொதுவெளியில் விமர்சனத்துக்குள்ளானவங்க, இந்த மாதிரி பல விஷயங்களில் பல நெருக்கடிகளுக்குள்ளான சமூக ரீதியாக தடை செய்யப்பட வேண்டிய நபர்களுக்கெல்லாம் விஜய் உயிர் கொடுத்துருக்காரு இந்த எலெக்ஷன் மூலமாக. திமுக அதிமுக மாற்றுன்னு சொல்லிட்டு அதை விட மோசமான வேலையில் விஜய் இறங்கியிருக்காருங்கிற விமர்சனம் ஒரு பக்கம் வந்துகிட்டு இருக்கு. அந்த வேட்பாளர்கள் யார் யார், அவங்களுடைய பின்னணி என்ன, அவங்களுடைய கிரைம் ட்ராக் ரெக்கார்டு என்ன அப்படிங்கிறது குறித்து பார்ப்போம். இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா, பாஜகவில் முன்னாள் மாநில தலைவர் முற்றுமுழுதாக கை கழுவப்படுகிறார். அதற்கு காரணமாக வானதி சீனிவாசன் ஒரு வேலையை பார்த்து வச்சிருக்காருங்கிற விமர்சனங்கள் போயிட்டு இருக்கு. அதை பற்றியும் பேசுவோம். அப்புறம் பார்த்தோம்னா, மதிமுக வேட்பாளர்கள் பட்டியலில் ஒரு பெரிய விஷயம் மறைந்திருக்கு. அது குறித்த விவரங்களையும் பேசிடலாம். வெல்கம் டு சென்சேஷன். வணக்கம் பிரதீவி. வணக்கம் அழகு. தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் என்பது இன்னைக்கு தொடங்கி இருக்கு. இன்னைக்கு பல முக்கியமான தலைவர்கள், சிஎம் ஸ்டாலின், சீமான், அப்புறம் தாவேக தலைவர் விஜய் எல்லாருமே இன்னைக்கு வேட்புமனுவை தாக்கல் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக விஜய் பெரம்பூர் தொகுதியிலையும் திருச்சி கிழக்குலையும் போட்டி போடுறாரு இல்லையா. பெரம்பூர் தொகுதியில் இன்னைக்கு வேட்புமனு தாக்கல் பண்ண கையோட அவர் பரப்புரை ஆரம்பிச்சிருக்காரு. ஆனால் அவர் பிளான் படி அவர் பரப்புரை போகலன்னு தான் சொல்லணும். ஏன்னா இன்னைக்கு 4 இடங்கள்ல பரப்புரை பண்ணுறதுக்கு பிளான் பண்ணாங்க போல. பெரம்பூரில் ஆரம்பிச்சு குளத்தூர், வில்லிவாக்கம், அப்புறம் அண்ணா நகர்னு சொல்கிறாங்க. ஆனால் 2ல் மட்டும்தான் பரப்புரை பண்ண முடிஞ்சது. பெரம்பூரில் மனு தாக்கல் பண்ணிட்டு பரப்புரையை பெரம்பூரில் ஆரம்பித்தார். அங்கே ஒரு 8 நிமிஷத்துக்கிட்ட பேசினார்னு நினைக்கிறேன். அதை தொடர்ந்து சிஎம் ஸ்டாலினோட தொகுதி குளத்தூரில் பரப்புரை பண்ணுறதுக்கு வந்தாங்க. அதை தொடர்ந்து குளத்தூர்லேயே பெருசாக பரப்புரை பண்ண விடலான்னு சொல்லிட்டு தாவேக்காவினர் புகார் வச்சுருக்காங்க. இப்போ அதை தொடர்ந்து வில்லிவாக்கம், அண்ணா நகர் பரப்புரையை விஜய் தரப்பில் ரத்து பண்ணியிருக்காங்க. அதற்கு என்ன காரணமே 2 விதங்களாக சொல்கிறாங்க. ஒன்று அடிப்படை காவல்துறை அங்கே பாதுகாப்பு கொடுக்கல, காவல்துறை அங்கே சரியாக செயல்படாமல் விட்டுட்டாங்க. அதனால தான் எங்களால் மேற்கொண்டு 2 பரப்புரையிலையும் தலைவரால் பிரச்சாரம் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு ஒரு காரணத்தை ஒரு பக்கம் சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவங்க வில்லிவாக்கத்தில் மாலை 6 மணிக்கு வர மாதிரி டைம் கேட்டிருந்தாங்க போல. ஆனால் பெரம்பூர்லேருந்து குளத்தூருக்கு போகிறதுக்கே 3 மணி நேரம் 4 மணி நேரம் ஆயிடுச்சு. ஏன்னா அந்த அளவுக்கு மக்கள் கூடிட்டாங்க. ரொம்ப மெதுவாக தான் போனார். ஒருவேளை வில்லிவாக்கத்தில் பிரச்சாரம் பண்ணுறதுக்கு டைம் அதை டைம்லைன் தாண்டி போயிடுச்சு அப்படின்னா, பிரச்சாரம் பண்ணுற இடத்துல தேவையில்லாத ஒரு சம்பவங்கள் நடக்க வாய்ப்பு இருக்குனால பரப்புரை ரத்து பண்ணிட்டதா இன்னொரு தரப்பில் சொல்கிறாங்க. பிரச்சாரத்தை முடிச்சுட்டு வீட்டுக்கு எவ்வளோ போனார், அது மட்டும் எப்படி சாத்தியப்படுது? அப்போ இதெல்லாம் முன்கூட்டியே அறிவிக்கப்பட்டு தலைவர் இப்போ வேட்புமனு தாக்கல் பண்ண வராரு அப்படிங்கிற அறிவிப்பின் பேரில் கூடுற கூட்டம். இவர் இன்னும் 2 இடத்துக்கு போக போறாருன்னு நினைச்சிட்டு இருக்க நேரத்தில் திடீர்னு அந்த பிரச்சாரத்தை ரத்து பண்ணிட்டு வீட்டுக்கு போறாருல, அப்போ அந்த கூட்டம் கூடாது. அப்போ இந்த கட்சியினுடைய தலைமை முடிவெடுத்து அதற்கேற்ற மாதிரி காய்களை நகர்த்தினா ரொம்ப சிம்பிளா இந்த பிரச்சாரத்தை நகர்த்திட்டு போக முடியும். இப்போ இதில் என்ன சொல்றாங்கன்னா, காவல்துறை உரிய பாதுகாப்பு கொடுக்கல அப்படிங்கிறாங்க. இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, பெரம்பூர் தொகுதியில் பிரச்சாரம் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் முதல்வர் தொகுதி குளத்தூரில் பிரச்சாரத்தில் ஈடுபடுறாரு. இந்த காட்சிகளில் பார்த்தீங்க அப்படின்னா போலீஸ் பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க. பெரம்பூரில் பேசி முடிக்கிறப்ப குளத்தூர் போகிற அந்த காலகட்டத்தில் அந்த டைமில் பார்த்தீங்கன்னா போலீஸ் பாதுகாப்பு பக்காவாக சுற்றி அடைச்சி வச்சுருக்காங்க. அந்த போலீஸ் தடுப்பை மீறி பெண்கள் உள்ள வரதை நீங்கள் பார்க்க முடியும். அதுக்கான வீடியோலாம் வெளியானுச்சு. சில இளைஞர்கள் டிரான்ஸ்ஃபார்மர் மேலே, இந்த மாதிரி மரத்து மேலே ஏறி நின்ற வீடியோ காட்சிகளும் வெளியானுச்சு. கை குழந்தையோட பெண்கள் தடுப்புகளை உடைச்சிட்டு உள்ள வேக வேகமாக ஓடுற காட்சிகளும் இன்னைக்கு காலிலேருந்து டிவிக்களில் வைரலாக ஓடிட்டு இருக்கு. அப்போ இது எத்தனை போலீஸ் போட முடியும்? இப்போ நீங்கள் பல கட்சி தலைவர்கள் பல பிரச்சாரத்தில் ஈடுபடுறாங்க. இன்னைக்கு தமிழகம் முழுக்க போலீஸார் தேவைப்படுறாங்க. போலீஸார் எண்ணிக்கை, அதில் இருக்கிற ஷார்ட்டேஜ், அதெல்லாம் தனி விவாதம். ஆனால் இங்கே தாவேக்காவுக்கு மட்டுமே மொத்த போலீஸ் ஃபோர்ஸையும் டெப்ளாய் பண்ண முடியாதுல்ல. எல்லாருக்கும் தேவை, எல்லாரும் முக்கியமான நபர்கள் தான். அதில் போட்டியிடுற எல்லாருமே இந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த நபர்களாக தான் இருக்காங்க. அப்போ அந்த இடத்துல தாவேக்கா என்ன பண்ணுச்சு? தனது தொண்டர்களுக்கு என்ன மாதிரியான கட்டுப்பாடுகளை விதிச்சிச்சு?
இப்போ கடந்த முறை தஞ்சாவூரில் ஒரு இளைஞர் வந்து விஜயை பார்க்க வந்து தாவேக்காவுக்கு பிடிக்காத ஒரு வார்த்தை கட்டுப்பாடு. அது வந்து அவங்க ப்ரூவ் பண்ணிட்டே இருக்காங்க. தமிழில் பிடிக்காத ஒரே வார்த்தை கட்டுப்பாடு. ஆமாம். இல்லை, கடந்த முறை தஞ்சாவூரில் இளைஞர் ஒருத்தர் வந்து இவரை பார்க்க வந்து விபத்தில் சிக்கி மரணம் அடைந்து ஒரு குடும்பம் படாத பாடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்க அப்பா ஆல்ரெடி சொல்லியிருந்தாரு அம்மாவுக்கு உடம்பு முடியல அப்படிங்கிற வேதனையை விட்டு வெளிவராத நேரத்திலேயே பையனும் தவறிட்டாங்க. அதற்காக தாவேக்கா என்ன செஞ்சிச்சு? அவங்க குடும்பத்தோட துணை நின்றுச்சா? அவங்களுக்காக ஆறுதல் நின்னாங்களா? அவங்களுக்காக பண உதவி செய்தாங்களா? இல்லை அந்த இளைஞர் மரணம் அடைந்த போது தான் வீட்டுக்கு போய் பார்த்தாங்களா? எதுவுமே இல்லை. அப்போது இவர் வந்து என்ன சொல்கிறாரு, முதல்வர் ஸ்டாலின் இந்த தமிழ்நாட்டை சீர்கேட்டாக வச்சிருக்கிற ஸ்டாலின் வேணுமா அல்லது இந்த விஜய் வேணுமான்னு கேட்குறாரு. அப்போ அந்த இடத்துல வந்து மக்களோட துணை நிற்காம, மக்கள் கூட வேணாம், உங்களை நம்பி வந்த உங்கள் கூட வந்த உங்கள் தொண்டர் கூட நீங்கள் காப்பாற்ற முடியல, அல்லது அவர் மறைந்த பிறகு அவருக்கு துணையாக அந்த குடும்பத்துக்கு துணையாக இருக்க முடியல. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ இன்னைக்கு வந்து ஒரு நபர் விஜய் காரை ஒட்டியே வராரு, வீடியோலாம் அப்படி எடுத்துகிட்டு வராரு, நம்ம அதையும் பார்க்குறோம். அப்போ அந்த சம்பவத்திலிருந்து தாவேக்கா பாடம் கற்றுக்கொண்டால் இந்த பைக்கில் இந்த மாதிரி வரப்போ வீடியோ எடுத்துகிட்டு வராதிங்க, எங்களை பின்தொடர்ந்து வராதிங்கன்னு கடுமையான விமர்சனத்தை முன்வைக்க முடியும், கடுமையான கட்டுப்பாடுகளை கட்சிக்குள்ளே போட முடியும். அந்த இடத்துல தாவேக்கா தவறுது. அடுத்த குழந்தைகளோட வராதிங்க அப்படி இப்படின்னு சொன்னாலும் இந்த வெயில் காலகட்டங்களில் வரக்கூடாதுங்கிற கடுமையான கண்டிஷனை தாவேக்கா வைக்க மாட்டேங்குது. கூட்டம் திரளணும் அப்படிங்கிறது அவங்களுடைய எதிர்பார்ப்பாரு. அப்போ இந்த மாதிரி நேரங்களில் காவல்துறை கெடுபிடி காட்டுனா காவல்துறை கெடுபிடி காட்டுதுங்கிறது, அல்லது காவல்துறை கெடுபிடி காட்டாமல் இருந்துட்டா காவல்துறை சரியான பாதுகாப்பு தரல அப்படிங்கிறது. இப்போ இவங்கெல்லாம் தவறு அப்படின்னு தானே இவங்க தலைமை தேர்தல் ஆணையரை சந்திச்சு விஜயை போய் மனு கொடுத்தாரு. அப்போ அவங்களும் தவறுன்னு சொல்ல வராங்களா? இப்படி தவறுன்னு சொல்லிட்டு போனால் இந்த எங்கே போய் நிற்கும் இது? அப்போ நம்ம தரப்பில் என்ன இருக்குது? கரூர் விவகாரத்திலிருந்து தாவேக்காட்டு உள்ள பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா, எதுக்குமே ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறது கிடையாது. இது எங்கள் மீது தவறு இருக்குது அப்படின்னு சொல்கிறது கிடையாது. எதுவுமே எங்கள் தப்பு இல்லை, எல்லாமே உங்கள் தப்பு தான் அப்படின்னு இந்த குறை சொல்கிற அரசியல் தான் இப்போ அடுத்த கட்டத்துக்கு வந்திருக்கு. இதுக்கும் திமுக தான் காரணம், முதல்வர் தொகுதியில் நாங்கள் பிரச்சாரம் பண்ணக்கூடாதான்னு கேட்குறாரு. அதுதான் சொல்கிறாங்க அவங்க. முதல்வர் தொகுதி வர்றதுனால, முதல்வர் ஒரு டைமாக நாங்கள் வந்து பிரச்சாரம் பண்ணுறதுனால எங்களுக்கு ஃபுல்லாக பேரிகேட் போட்டு தடுத்துட்டாங்க. போலீஸ்காரங்க விஜயை பேசவே விடலை. போலீஸ்காரங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, நீங்கள் சீக்கிரம் பேசிட்டு கிளம்புனா மட்டும் தான் கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியும்னு சொல்லிட்டு போலீஸ் சொல்ல போய் தான் விஜய் வந்து வேகமாக பேசி அங்கேருந்து கிளம்பி போனாருன்னு சொல்லிட்டு இவங்க தரப்பில் ஒரு வாதம் வைக்கிறாங்க. அதெல்லாம் ஒரு பக்கம் ரைட்டு, அதெல்லாம் நீங்கள் வைங்க. ஆனால் நீங்கள் சொன்னது போல் உங்கள் தரப்புல இருந்து உங்களோட நிர்வாகிகளை எப்படி வழிமுறைப்படுத்துறீங்க, நிர்வாகிகள் எப்படி கட்டுக்குள்ளே வச்சுருக்கீங்கன்னு தானே உங்களுக்கு முழுசாக பார்க்கணும். ஏன்னா உங்களை பார்க்குறதுக்கு பெருந்தரெல்லாம் மக்கள் வர்றதெல்லாம் ஓகே தான், அதை நீங்கள் விரும்பவும் செய்கிறீங்க, அது ஓகே. ஆனால் வரக்கூடிய மக்கள் வந்து எங்கெல்லாம் வரமுறையை மீறி செயல்படுறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு தலைவராக நீங்கள் நோட்டீஸ் பண்ணணும்ல. ஆனால் வரமுறையை மீறி செயல்படுற வைக்கிறதா அவங்க நோக்கம் அப்படின்னா, அப்போ நீங்கள் வந்து இன்னும் அரசியல் தலைவராக வர முடியுன்ற ஒரு கேள்விங்க இருக்குல்ல. இல்லை, இதில் நீங்கள் இன்னொரு ஆங்கிளில் பாருங்களேன். இப்போ அவங்க சொல்கிறாங்க இது வந்து ஆளும் கட்சி திமுக செய்கிற குடைச்சல்னு. அப்போ அதிமுக அவங்களை கண்டு பயப்படவே இல்லையா? அல்லது அதிமுக நெருக்கடி கொடுக்கணும்னு நினைக்காத? அதிமுக போட்டியில்லைன்றாரு இவர் சொல்லலாம். இப்போ களத்தில் புதுதாக ஒரு கட்சி வருதுன்னா திமுகவுக்கு அது எந்த அளவுக்கு இடைஞ்சலை கொடுக்குமோ அதே அளவுக்கு அதிமுகவுக்கு அது கொடுக்கும். களத்தில் ரெண்டு கட்சிகள் தான் இருக்கு. விஜயகாந்த் வந்த பொழுது திமுக அதிமுக செய்த அரசியல் எல்லாருக்கும் தெரியும். அந்த கட்சியில் இருக்கிற ஒவ்வொரு நிர்வாகியும் எப்படி வந்து பிரித்து அழைச்சிட்டு வந்தாங்க. அதிமுகவில் ஜெயலலிதாவே அது எப்படி பண்ணாங்க, திமுகவில் எத்தனை இப்போ நிர்வாகிகள் 3 பேருக்கு மேலே இருக்காங்க, 3 பேர் சீட்டு தரலங்கிறது அது வேற விஷயம். ஸோ இதுவும் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். அப்போ எதிர்கட்சின்னா அப்படி தான் இருக்கும் அப்படிங்கிற அரசியலை கூட உள்வாங்காமல் அவங்க வராங்களா? முதல்ல இது வந்து திமுக அரசு காரணம் இல்லை. ஏன்னா தேர்தல் ஆணையம் தனது கட்டுப்பாட்டில் அது வச்சிருக்கு. தேர்தல் ஆணையம் மத்திய தேர்தல் ஆணையம் கட்டுப்பாட்டில் இயங்குது. அப்போ இது எல்லாமே பாஜக கீழே வருமா அப்படிங்கிற கோணமும் இருக்குல்ல. அப்போ அந்த வந்து விஜய் வந்து கணக்கில் எடுத்துக்க மாட்டாரா? அதில் தாவேக்காவோட நிறைய எப்படி செட் பண்ணுறாங்க அப்படின்னா, எது நடந்தாலும் நம்ம திமுகவை டார்கெட் பண்ணால் மட்டும்தான் நம்மளுக்கு இங்கே அரசியல் இது பண்ண முடியும் பிளான் பண்ணிட்டாங்க போல. எது நடந்தாலும் திமுக தான் குறை சொல்லுங்க. இவ்வளவு வெயில் அடிக்குது, எல்லாத்துக்கும் திமுக தான் காரணம். ஆமாம், இப்போ நீங்கள் சொல்கிறீங்கல்ல தேர்தல் ஆணையத்துக்கு கீழே தான் இப்போல்லாம் இயங்குதுன்னு சொல்லும் போது அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இங்கே இருக்கக்கூடிய போலீஸ்காரங்க திமுகவோட செயல்பட்டு திமுகவுக்கு ஆதரவாக செயல்படுற மாதிரி போலீஸ்காரங்க எங்களை தடுக்கிறாங்க மாதிரி சொல்கிறாங்க. அப்பயும் தேர்தல் ஆணைய கண்ட்ரோலில் தானே இருக்காங்க. அப்போ இதுக்கு ஏற்றுக்க மாட்டாங்கல்ல. வெளிப்படையாக தேர்தல் ஆணையம் தான் போலீஸை கண்ட்ரோல் பண்ணுறாங்க. தேர்தல் ஆணையத்தால் தான் இப்போ வந்து எஸ்பி எல்லாம் மாற்ற முடியும் இல்லையா? அவங்க தான் மாற்றுறாங்க இப்போல்லாம், அவங்க நினச்சாதான் மாற்ற முடியும் இப்போ. ஆனால் மறைமுகமாக போலீஸ்காரங்க வந்து திமுகவோட சார்பாக செயல்படுறாங்கன்னு சொல்லிட்டு தான் தாவேக்கா ஒரு நரேட்டிவ் செட் பண்ணுறாங்க. அப்போ அவங்க ஒரு இதில் உறுதியாக இருக்காங்க, ஜெயிக்கிறோமோ தோக்குறோமோ திமுகவுக்கு அகைன்ஸ்டா அரசியல் பண்றவங்க தான் உறுதியா இருக்காங்க. ஆனா எங்கெங்கெல்லாம் நம்ம வந்து திமுக வடிக்கணும் அப்படின்றலாம் அவங்களுக்கு தெளிவே இல்லை. அதுதான் திமுக எதிரான அரசியல்ங்கிற பேர்ல திமுக எதிரான புலம்பலை தான் சொல்லிட்டு வராங்க. அது கேட்குறப்பவே மக்களுக்கே எரிச்சலாக மக்கள் இப்போ
இப்போ ஆதவ் தொகுதி வில்லிவாக்கத்துக்கு பிரச்சாரம் பண்ணுறதா வந்தார். அங்கே 4 மணி நேரத்துக்கு மேலாக அவரை பார்க்க மக்களும் கட்சி தொண்டர்களும் இருந்தாங்க. அவங்க கொடுத்த பேட்டி பார்த்தீங்களா? அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எவ்வளோ நேரம் நிற்கிறது, இங்கே இவ்வளோ போலீஸ்காரங்க நிற்கிறாங்க, இவங்களும் மனுஷன் தானே, எவ்வளோ நேரம் நிற்கிறது, எதுவுமே சொல்லாமல் வரலன்னா என்ன அர்த்தம் அப்படிங்கிறாங்க. அப்போ நமக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, வெயிலின் தாக்கம் தாங்காமல் தான் விஜய் வந்து பிரச்சாரத்தை பாதியிலே முடிச்சுக்கிட்டாரு. அதற்கு ஒரு பழி சொல்கிற வகையில் தான் அதுவும் அரசியலாக மாற்றணுங்கிற நோக்கத்தில் இப்படி ஒரு அறிக்கைகள் வெளியாகுது அப்படிங்கிறாங்க. உண்மையிலேயே திமுக நெருக்கடி கொடுக்குதுன்னா விஜய் இதை சொல்லியிருக்கலாமே. கொளத்தூர் தொகுதியிலே விஜய் சொல்லிட்டு போயிருக்கலாம்ல. முதல்வர் தொகுதிங்கிறதுனால இப்படி சொல்கிறாங்கிறதோட விட்டுட்டார். அதற்கு மேலேயும் கடினமான குற்றச்சாட்டு வச்சிருக்கணும்ல அந்த இடத்துல. ஏன்னா அந்த மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, போலீஸ்காரங்க இவ்வளோ பேர் நிற்கிறாங்க அப்படிங்கிறாங்க. அப்போ அந்த இடத்துல போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருக்கு அப்படின்னு தானே அர்த்தமாக இருக்குது. அதையெல்லாம் வந்து உள்வாங்க வேண்டியதாக இருக்குது. ரெண்டாவது, இப்படி எதிர்க்கட்சிகள் அரசியல் பண்ணுறாங்க, எங்களை வந்து பேச விட மாட்டேங்கிறாங்க அப்படின்னா களத்தில் ஒரு உண்மையை தெரிஞ்சாகணும். வந்து சேர்ற புதுசாக அரசியலுக்கு வர யாரையும் எதிர்க்கட்சிகள் சிவப்பு கம்பளை விரித்து வாங்க, வந்து மேடை போட்டு எங்களுக்கு எதிராக பேசுங்கலாம் சொல்ல மாட்டாங்க. இப்படி எல்லா இடத்துலையும் அரசியல், நீங்கள் வந்து அரசியல் பண்ணுறதுக்கு பதிலாக பழி சொல்லும் அரசியல் பண்ணிகிட்டே இருந்தால் அப்போது நீங்கள் எப்போ பிரச்சாரத்துக்கு போவீங்க? இப்போ விஜய் 2 இடத்துல பிரச்சாரமே பழிபடும் அரசியல் தானே. அதான் அப்படி தான் மாறிட்டு இருக்கு. இப்போ 4 பாயிண்ட்ல பேச வேண்டிய விஜய் 2 பாயிண்ட்ல பேசியிருக்காரு. அந்த 2 பாயிண்ட்டுக்கு இன்னொரு நாள் விஜய் வருவாருன்னு அந்த கட்சி மாவட்ட நிர்வாகிகள் சொல்கிறாங்க. அப்படின்னா இவர் இதே மாதிரி எத்தனை பிரச்சாரத்துக்கு போகிறப்ப எத்தனை பிரச்சாரத்தை ஸ்கிப் பண்ணிட்டே போயிடுவாரா? அப்போது இதில் வந்து ஒரு தெளிவான ஒரு முடிவை நோக்கி தாவேக்க நகருமாங்கிறதே கேள்வியாக இருக்குது. ஸ்கிப் பண்ணி போகிறது பிரச்சாரத்தில் அதுக்கான வேலை கிடையாது. வெயில் தாக்கமா, அதனால தான் வந்து 2வது அவர் பேரை மாற்றி சொன்னாராங்கிறதும் இது VS பாபுக்கு பதிலாக பிரபு அப்படிங்கிறாரு. அது வந்து யூஸ்ஃபுல்லாக நடக்கிறது தான். அது வந்து தலைவர் வந்து பேரை மாற்றி சொல்கிறது அதெல்லாமே வந்து யூஸ்ஃபுல்லாக எப்போ நடக்குன்னா ஒரு 40வது மீட்டிங் 50வது மீட்டிங்கில் நடக்கும். முதல் முறையாக இப்போ தான் வரீங்க. முதல் தொகுதி உங்க தொகுதி, அடுத்த தொகுதி பாபு தொகுதிக்கு வரீங்க. அதுலயே மாறுது அப்படின்னா இன்னும் 232 பேரை சொல்லணும். இப்ப எல்லாருக்கும் இது வந்து மாறதான் செய்யும். நீங்க சொல்றதை நான் உடன்படுறேன். ஆனா வந்த முதல் நாள்லயே இவ்வளவு ஸ்லிப் ஆகுது. முதல் நாள்லயே ஆதவ அர்ஜுனாக்கு பிரச்சாரம் பண்ண முடியல. முதல் நாள்லயே விஜய் பின்வாங்குகிறார். எதிர்க்கட்சிகள் அரசியல் பண்ணுங்க. இவர் என்ன பண்ணாருங்கிறதான மேட்ரு. இவர் எதிர்த்து நின்று அரசியல் பண்ணாரா? இவர் எதிர்த்து நின்று இன்னும் சரி இங்க பிரச்சாரம் பண்ணல, நான் வந்து வீட்டுல இருந்து லைவ்ல இதெல்லாம் சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி பிரச்சாரத்தை எடுத்துட்டு போனாரானா எதுவுமே இல்ல. அதனாலதான் சிம்பிளா முடிச்சிட்டார். எல்லா வேட்பாளர்களும் விஜய் தான். அந்த சிம்பிளா முடிச்சிட்டாரு. நிறைய வேட்பாளர் பேரே விஜய் தான் இருக்கு. இதுல அழகு இப்ப நம்ம சொன்ன மாதிரி சில வேட்பாளர் லிஸ்ட்டுகள் நம்ம சொல்ல வேண்டியதா இருக்கு. முதல்ல இன்னைக்கு ஒரு நபர்லாம் பேட்டி கொடுக்குறாரு. இது மாதிரி எவ்வளவு செலவு பண்ண முடியும்னு கேட்டாங்க. தாவேக்காரர் தான் நான் வந்து 12 கோடியிலேருந்து 15 கோடி வரைக்கும் செலவு பண்ணுவேன்னு சொன்னாங்க. ஆனாலும் சீட்டு தரல அப்படின்னு தனது வேதனையை சொல்றாரு. முதல்ல ஊடகங்களுக்கு எடுத்த செய்தி என்னன்னா, அது மாதிரி வேட்புமனு தாக்கல் பண்ணிட்டு இன்டர்வியூக்கு வர எல்லார்ட்டையுமே எவ்வளோ செலவு பண்ண முடியும், என்ன ஜாதி, இதுதான் கேட்குறாங்க அப்படின்னாங்க. அப்போ அந்த இடத்துல அடிபட்டு போயிடுது தாவேக்கா. திமுக அதிமுக மாதிரி இது இன்னொரு கட்சி அப்படின்னு பல கோடிகள் இருந்தால் தான் சீட்டு தராங்க அப்படிங்கிற மாதிரி விஷயம் பேசப்பட்டுச்சு. இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பேராவூரணி கேண்டிடேட் சந்திர காண்டிபன் இவர் வந்து எந்த வழக்கில் கைது செய்யப்படுறாரு அப்படின்னா போதை வழக்கில் 13 கிலோ கஞ்சா கடத்திருக்காரு. அதுவும் 10ஆம் நாள் ஜாமீன்ல வந்திருக்காரு. வந்த உடனே அவருக்கு உடனடியாக பேராவூரில் கேண்டிடேட் சீட் கொடுக்குறாங்க. இது அந்த ஏரியாவில் பெரிய சர்ச்சையாகுது. அங்கே இருக்கிற தாவேக்கா நிர்வாகிகள் அங்கே அதுக்காக உழைச்சவங்க மத்தியில் கடுமையான அதிருப்தியை இந்த விஷயம் சந்திக்குது. நம்பர் 2 பார்த்தீங்கன்னா பட்டுக்கோட்டை கேண்டிடேட் தஞ்சை தெற்கு மாவட்ட செயலாளராக இருக்காரு ஏனாதி மதன். இந்த ஏனாதிங்கிறது கிராமம். இவர் A1 குற்றவாளியாக இருக்கார். எதில் அப்படின்னா பாலியல் வழக்கு சம்பந்தப்பட்ட நபராக அவர் அறியப்படுறார். அந்த இதை கண்டித்து வெள்ளாளர் முன்னேற்ற கழகம் வந்து அறிக்கையே வெளியிட்டிருக்காங்க. அப்படி ஒரு அமைப்பு வந்து இவர் வந்து வெள்ளாள பெண்களுக்கு எதிராக சில வேலைகள் பார்த்துருக்காருங்கிற வகையில் ரொம்ப வெளிப்படையாக சொல்லியே அதில் அறிக்கை வெளியிட்டு இதே மாதிரியான சம்பவங்கள் மறுபடியும் நடக்கிறதுனாலையும் இவரை கட்சியில் வேட்பாளராக போட்டதுனாலையும் எங்கள் சமூக ஆதரவு உங்களுக்கு கிடையாதுன்னு அவங்க வெளிப்படையாக அறிக்கை விட்டுருக்காங்க. அப்புறம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கோயம்புத்தூர் கவுண்டம்பாளையம் அவங்க வந்து செலிபிரிட்டி ஜோசியர் அவங்க கனிமொழி சந்தோஷ். அவங்க வந்து ஏதோ லவ் ஸ்பெஷலிஸ்ட்லாம் இன்ஸ்டால போட்டு வச்சிருக்காங்க. கேன்சரை வந்து குணப்படுத்த சர்ச்சையில மாட்டினாங்க. பாயிண்ட்டுக்கு வந்துட்டீங்க. ஆமா, அது கேன்சரை வந்து குணப்படுத்த மத்திய அரசு மாநில அரசு உலக அறிவியலாளர்கள்லாம் பல போராட்டத்தில் போராடிட்டு இருக்காங்க. இவங்க ரொம்ப போகிற வழியில ஒரு மூட நம்பிக்கையை பரப்பிட்டு போறாங்க. ஜோதிடத்தால சரி செய்ய முடியும் அப்படின்னா அதற்கான உரிய காரணங்களோ அதுக்கு உரிய மெத்தடோ அவங்க சொல்லணும். அவங்க போற போக்கில் சொல்லிட்டு போறாங்க. இந்த மாதிரி மூட நம்பிக்கையை பரப்புறவங்களுக்கு தான் பெரியார் கொள்கை வழி தலைவராக ஏற்றுக்கொண்ட விஜய் வந்து இடம் கொடுக்குறாரா அப்படிங்கிற கேள்வி வருது. இதுல வந்து இவங்க விஜய் சிஎம் ஆக மாட்டாருன்னு சொன்னது இவங்க தான். இந்த எலெக்ஷன்ல விஜய்க்கு சிஎம் ஆகிற கட்டம் சரியில்லை, எதிர்கட்சி தலைவராக வருவாருன்னு சொன்னது இவங்க தான். அவங்களுக்கு எப்படி தலைவரை சீட்டு கொடுப்பீங்க அப்படிங்கிறது கட்சிக்குள்ள ஒரு பொறுமலா ஓடிட்டு இருக்கு. இன்னொருத்தவங்க பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சவங்க தான் தூத்துக்குடி ஆக்னல் அஜித் ஆக்னல். அவங்க வந்து ரொம்ப கொந்தளிச்சு, அதாவது நம்ம 2 வருஷமா இந்த கட்சி ஆரம்பிச்சதுக்கப்புறம் இவங்க களத்துக்கு வந்ததுக்கப்புறம்
தூத்துக்குடியில் தான் முதல் முறையாக அவங்க பெரிய அளவில் அரசியலை முன்னெடுத்தாங்க. தீபாவளியாக இருக்கட்டும், பொங்கலாக இருக்கட்டும், மாற்றுத்திறனாளி ஒருத்தவங்களை வீட்டுக்கெல்லாம் போய் பார்த்துட்டு அவங்களுக்கு டிவி வாங்கி வச்சுட்டு விஜய் வந்து எனக்கு பிடிக்கும் அப்படின்னு அவங்க பேசின வீடியோலாம் பல வேளைகள் பார்த்துருக்காங்க. தூத்துக்குடியில் தான் வந்து தாவேக்கால நடந்த பெரிய சலசலப்பே தூத்துக்குடியில் மட்டும்தான். ஏன்னா அவ்வளோ பண்ணி அவங்களுக்கு மாவட்ட ரீதியாக பொறுப்பு கொடுக்காம விஜய் தட்டு கழிக்கிறாரு அப்படின்ற கோபம் அவங்களுக்கு இருந்தது. ஏன்னா வருட கணக்காக வந்து எவ்வளவோ செலவு பண்ணியுமே நமக்கு பொறுப்பு வரமாட்டேங்குதே, பொறுப்பு தரமாட்டாங்களே அப்படின்ற ஒரு கோபத்தோட தான் அஜிதா வந்து தாவேக் ஆஃபீஸுக்கு வராங்க. நம்ம போராட்டம் பண்ணதெல்லாம் பார்த்தோம். அதை மாவட்ட செயலாளர் பொறுப்பு கேட்டு போராட்டம் பண்ணுறாங்க, அது தர முடியாதுங்கிறாங்க, அவங்க தற்கொலை முயற்சி பண்ணுறாங்க. அப்போ கூட அந்த தலைவர் போய் பார்க்கல, அல்லது அதற்கப்புறம் கூட போய் பார்க்கல. அவர் காரை மறித்து போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. அப்போ கூட விஜய் கார்லேருந்து இறங்கல கீழே. அப்புறம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாவட்ட செயலாளர் பொறுப்பும் தரல, சாமுவேல் ராஜ் அப்படிங்கிறவங்களும் அந்த பொறுப்பை கொடுத்துட்றாங்க. அதுக்கப்புறம் அவங்க கன்வின்ஸ் ஆகி விஜய் பக்கம் நிற்பேன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. அந்த அளவுக்கு அவங்க வந்து விஜய்க்கு ஆதரவாக நிற்கிறாங்க. ஸோ அந்த ஆதரவு என்பது எதிரோ வகையில் அந்த பிரச்சனை அவங்க சொன்னப்பவே அவங்க திமுக அனுதாபி, திமுக ஆதரவில் செயல்படுறாங்க, திமுகவுடைய ஸ்லீப்பர் செல்லுங்கிற விமர்சனம் தாவே கவுண்டர் முன்வைக்க தொடங்கிட்டாங்க. இப்போ எனக்கு என்ன கேள்வி வருது அப்படின்னா, இவங்க திமுக ஆதரவாளர், திமுகவோட ஏதோ அவங்க ஒரு உறவுக்காரர் ஒருத்தர் தாவேக்கால இருக்காரு அப்படிங்கிற மாதிரி, திமுகவில் இருக்காருங்கிற மாதிரி தகவல் சொல்கிறாங்க. அப்படின்னா இப்போ ஆதவர்ஜனை எதில் கொண்டு வைப்பீங்க? உங்களோட மாமியார் நேரடியாக போட்டிடுறாங்க அதிமுகவில். அப்புறம் மற்ற கட்சி மற்ற நிர்வாகிகள்லாம் எத்தனை பேர் அதிமுக திமுகவோட தொடர்போடு இருக்கிறாங்க, நேரடி ரத்த சொந்தம் உள்ளவங்க நிறைய பேர் இருக்காங்க. அப்போ அதையெல்லாம் அவங்க எப்படி பார்க்குறாங்கங்கிற ஒரு கேள்வி கூடவே சேர்ந்து வரும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, ரொம்ப பெருமையாக நான் ஒன்றும் ஜாதி உணர்வாளர் கிடையாது, நான் ஜாதி வெறியன். தூத்துக்குடி முடிச்சுட்டு போயிடலாம். தூத்துக்குடியில் வந்து விஜயோட நண்பர் இருக்காருல்ல, ஸ்ரீநாத்துக்கு வந்து சீட் கொடுக்கறது என்பது அந்த மாவட்ட நிர்வாகிகளிடையே பெரிய ஒரு ஏமாற்றத்தை கொடுத்துருக்கு. ஸ்ரீநாத்துக்கு பரவாயில்ல, பல படங்கள் வந்து விஜயோட நடிச்சிருக்கார், அவருக்கு ஒரு ஃபேஸ் வேல்யூ இருந்தாலுமே அங்கே கிரவுண்டில் வந்து அஜித் ஆக்னால் தான் அதிகமாக ஒர்க் பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு தான் சீட் எதிர்பார்த்துருந்தாங்க. அப்போது ஏற்கனவே திமுக அதிமுகக்குள்ளே இந்த சலசலப்பு இருக்குது. அதிகமாக ஒர்க் பண்ணுறவங்களுக்கு வந்து சீட் கொடுக்க மாட்டீங்க, அந்த சீட் வந்து கூட்டணி கட்சிகளுக்கு போயிடுது, இல்லை ஏதோ ஒரு வகையில் வாரிசுகளுக்கு போயிடுதுன்னு சொல்லிட்டு குற்றச்சாட்டு இருக்குது. அப்போ அதே ஃபார்முலாவை விஜய் கையாளுறாரு அப்படின்னா எப்படி இந்த இரண்டு கட்சிகளுக்கு மாற்றா விஜய் வந்து நிற்க போறாரு அப்படின்ற ஒரு கேள்வி தான் இருக்கு. அப்போ இதுல வந்து விஜய் இன்னொரு அரசியல் கட்சியாக தானே போறாரு, அப்படிதானே தெரியுது நமக்கு. அப்புறம் இதுல வந்து பாத்தீங்கன்னா ஜெகநாத் மிஸ்ரா கம்பம் கேண்டிடேட், அவரு செட்டியார் பேரவை நிறுவனராக இருந்தவர், அப்புறமா கட்சிங்கிற பேர்ல ஏதோ ஒரு கட்சி ஆரம்பிச்சு ஓடிட்டு இருக்காரு. அவர் தன்னை ஜாதி வெறியன்னு கிளைம் பண்ணிக்கிறாரு, தன்னை ஜாதி வெறியன்னு பொது வழியில சொல்றாரு. அவருக்கு பெரியார், அம்பேத்கர் இவங்களெல்லாம் ஏற்றுக்கொண்ட, காமராஜரை ஏற்றுக்கொண்ட ஒரு விஜய் வந்து எப்படி இடம் கொடுக்குறாரு, சீட்டு கொடுக்குறாரு அப்படிங்கிறது பெரிய குழப்பமா இருக்கு. இடையில அண்ணாவையும் தனது கொள்கை வழிகாட்டின்லாம் சொல்லிட்டு இருந்தார். அப்போ இந்த மாதிரி நபருக்கு சீட்டு கொடுக்குறாரு அப்படின்னா இதுல என்ன பெரிய மாற்றம் வந்துடுது, இது என்ன பெரிய மாற்று கட்சிங்கிறது புரியல. அதை விட பார்த்தீங்கன்னா ஆண்டிப்பட்டி கேண்டிடேட் லெஃப்ட் பாண்டி சொல்லவே வேண்டாம், பெண்களை எவ்வளவோ கொச்சையா பொது வழியில பேசி வீடியோ வெளியிட்டாரு அப்படிங்கிற விஷயம் ஒன்று போதாது. ஏன்னா இவர் எப்படி வந்து விஜய் இதெல்லாம் அலோவ் பண்ணுறாரு, விஜய்க்கு தெரிந்துதான் நடக்குதா? நான் ஏன் வந்து பேரை மாற்றி சொல்கிறப்ப கூட இப்படி சொல்லிட்டாருன்னு சொன்னேன்னா, விஜய் இந்த பெயர் பட்டியல், இவங்களுடைய ட்ராக் ரெக்கார்டு, பின்னணி இதெல்லாம் உள்வாங்கி கொண்டு அலசி ஆராய்ச்சி தான் சீட்டு கொடுத்தாராங்கிற கேள்வியே அங்கிருந்து தான் வருது எனக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரியில் சாய் சரவணன் காலையில் பாஜகவில் இருந்துட்டு சாயந்தரம் வந்து சேர்ந்தவர், அவருக்கு உடனடியாக சீட்டு கொடுக்குறாங்க. அப்போ என்ன சொன்னாங்கன்னா, அதெல்லாம் பாண்டிச்சேரி, தமிழ்நாட்டில் அப்படி நடக்காதுன்னாங்க. தமிழ்நாட்டில் பூம்புகார் மயிலாடுதுறை அவர் பாஜக மாநில செயலாளராக, ஆமாங்க, மாநில செயலாளர் பொறுப்பாளராக இருந்தவர், அவருக்கு சீட்டு கொடுக்குறாங்க. அவர் பாஜகவில் இருந்தவர் தான், பூம்புகார் தொகுதி தாவேக்க வேட்பாளர். அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா ஆர்கே நகர் கேண்டிடேட் திருப்பரங்குன்றம், RSS, பாஜக, அதிமுக, தாவேகா அப்படி வந்து திருப்பரங்குன்றத்தில் போட்டிடுறாரு. ஆதவர்ஜுனா ட்ராக் ரெக்கார்டை நம்ம சொல்லிதான் எல்லாரும் திடீர்னு அவசியம் இல்லை, அவர் சொந்த மைத்துனரே அவரை பற்றி கழுவி ஊற்றி வச்சிருக்காரு. அதையெல்லாம் தாண்டி விஜய் அண்ணா பற்றி நீங்கள் சொல்லணும். விஜய் அண்ணாவுடைய தனிப்பட்ட வாழ்க்கை மிக மோசமான விமர்சனத்துக்கு அவரது மனைவியாலேயே உள்ளாக்கப்பட்டிருக்கு. அப்புறம் பொது வழியில் அவர் எத்தனை இடத்துல டேக்ஸ் கட்டலைங்கிற விமர்சனம் ஓடிட்டு இருக்கு, ஐடி ரைடியா விட்டாங்கிற விமர்சனம் ஓடிட்டு இருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அருண்ராஜ், அவர் வந்து நேர்மையான அதிகாரின்னு தன்னை சொல்லிக்கிறவர், வருமான வரித்துறையில் வேலை பார்த்ததா சொல்லிக்கிறவர், அவர் என்னென்ன பூஸ்ட் டப்பா கொடுத்தாரு, செம்படம் கொடுத்தாரு, புதுசாக குவளைகள்லாம் கொடுத்தாரு, ஒரு படத்தை ஒட்டி கொடுத்தாரு, இதெல்லாம் பார்த்தோம். இப்படி கட்சி நிர்வாகிகள் இருந்து கட்சி தலைவர் வரைக்கும் முற்றுமுழுதாக வெவ்வேறு விஷயத்தில் ஈடுபட்டு அதற்கு நேரெதிரான கொள்கைகளை வைக்கிறாங்க. போதையில்லா தமிழ்நாடு, பெண்கள் பாதுகாப்பு, ஊழல் இல்லா தமிழ்நாடு, இதெல்லாம் எப்படி எடுத்துக்கிறது தெரியல. ஜாதி இல்லாத, ஜாதிக்கு எதிரான அரசியல்னு சொல்லிட்டு வந்தார், ஜாதிக்கு எதிரான வேலைகள் தான் பார்க்குறாரு. அப்படிங்கிற பேரில் ஜாதிக்கு ஆதரவான வேலைகள் தான் பார்க்குறாரு. இன்னொரு பக்கம் வந்து விஜயோட வேட்பாளர்கள் தேர்வில் ஒரு சில பாசிட்டிவ் நோட்டும் இருக்க தான் செய்கின்ற மாதிரி சொல்கிறாங்க. குறிப்பாக வந்து விஜயோட நீண்ட காலமாக பணியாளராக இருக்கக்கூடிய
அந்த பணியாளரோட மகனுக்கு விஜய் சீட் கொடுத்துருக்காரு. அது மட்டும் இல்லாமல் விஜய் மக்கள் இயக்கத்தை சேர்ந்த பல மாவட்ட செயலாளர்களுக்கு முக்கியமான தொகுதிகளில் சீட் கொடுத்துருக்கிறதா அவங்க தரப்புல சொல்லப்படுது. இல்லைங்க, 60க்கும் மேற்பட்ட மாவட்ட செயலாளர்கள் சீட்டே தரலங்க. அவரு கட்சி விஜய் மக்கள் இயக்கம்னு ஆரம்பிச்சு கூடவே இருந்த பலருக்கு விஜய் வந்து சீட்டு தரல. அப்போ அதெல்லாம் தான் கேள்வியா எழுது. நேத்தி வந்து சேர்ந்த காங்கிரஸ்ல இருந்து வந்த அவர் பேர் என்ன, செல்வம், அவர் வந்து உதயநிதிக்கு எதிராக களமிறக்கப்படுறாரு சேப்பாக்கத்துல. அப்போ சேப்பாக்கத்துல தாவேக்கால ஆளே இல்லையா? திடீர்னு ஒரு 10 நாளைக்கு முன்னாடி தான் வந்து சேர்ந்தார் கட்சியில. நாம பேசியிருக்கோம், 10 நாள் கூட கிடையாது, 5 நாள் முன்னாடி வந்து சேர்ந்தார். அந்த செல்வத்துக்கு கட்சியில பொறுப்பு தராங்க, பாஜக இருந்து வந்தவங்களுக்கு பொறுப்பு தராங்க, கூட நடிச்ச பழகின நண்பருக்கு பொறுப்பு தராங்கன்னா அப்ப அங்கேயே ஒர்க் பண்ணவங்களுக்கு பொறுப்பு தரல. இல்ல இந்த பிரச்சனை திமுக ஓடிட்டு இருக்கு. தாம்பரத்துல, டி நகர்ல இதெல்லாம் பெரிய அளவில் சர்ச்சையா வெடிச்சிட்டு இருக்கு. திமுக கோட்டையும் முற்றுகையிடப்படுது, திமுக அமைச்சர்கள் முன்னணி நிர்வாகிகளும் முற்றுகையிடப்படுறாங்க. அதிமுக ஓடுது, பாஜக ஓடுது. இப்போ இங்கேயும் ஓடுதுன்னா விஜய் இன்னொரு கட்சி தானே, இதுல என்ன இருக்கு வித்தியாசம்? அது சந்தேகமே இல்லையா. இப்போ வந்து இன்னைக்கு பெரம்பூர்ல வேட்புமனு தாக்கல் பண்ணார் இல்லையா, கூடிய சீக்கிரம் திருச்சி கிழக்குல வேட்புமனு தாக்கல் பண்ண போறார். அங்கேயும் வந்து பிரச்சாரத்தை ஆரம்பிக்க போறாங்க. அதாவது ஏப்ரல் 20 வரைக்கும் தான் எல்லா கட்சிகளுக்கும் டைம் இருக்கு. இந்த 20 நாள் தான் இருக்கு இல்லையா. 20 நாள்ல ஏற்கனவே பல கட்சிகள் வந்து பின்னடைவு சந்திச்சுட்டு இருக்காங்க. பெருசா யாரும் பொதுக்கூட்டம் போட்ட மாதிரியோ பிரச்சாரம் பண்ண மாதிரியோ பெருசா தெரியல. சீமான் ஒரு பக்கம் போயிட்டு இருக்காரு, எடப்பாடி பழனிசாமி ஒரு பக்கம் ஒரு ரவுண்ட் முடிச்சுட்டு இப்போ அடுத்த ரவுண்ட் போயிட்டு இருக்காரு இல்லையா. இப்போ ஸ்டாலினுமே ஆரம்பிச்சிட்டாரு, உதயநிதி ஆரம்பிச்சு பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் வந்து 20 நாட்கள்ல எவ்வளவு ஏரியாக்கள் கவர் பண்ண முடியும். ஸ்டாலின் இன்னைக்கு ரோட் ஷோ போயிருக்காரு, நாளையில இருந்து தான் திருவாரூர்ல ஆரம்பிக்க போறாரு. இந்த 20 நாட்கள்ல வந்து எவ்வளவு ஏரியாக்களை கவர் பண்ண முடியுமோ அவ்வளவு ஏரியாக்களை கவர் பண்றதுக்கு எல்லா கட்சிகளும் முனைப்பா இருப்பாங்க. 20 நாள் என்பது ரொம்ப ரொம்ப குறுகிய காலம் தான். அதுல வந்து இவ்வளவு பெரிய மாநிலத்தை கவர் பண்ண முடியுமான்னு கேட்டா சந்தேகம் தான். பட் ஏதோ ஒரு வகையில கவர் பண்றதுக்கு முயற்சி எடுப்பாங்க. ஆனா விஜய் தரப்புல என்னன்னா 10 பாயிண்ட் அறிவிச்சா இல்ல 4 பாயிண்ட் பண்ணிட்டு போயிடுறது, அந்த பிரச்சாரம் கவர் ஆயிடுது இல்ல, ஈஸியா முடிஞ்சிடலாம். அப்படிதான் விஜய் பண்றாருன்னு நினைக்கிறேன். 20 நாட்கள்ல வந்து எப்படி தமிழ்நாடு முழுக்க பயணம் பண்றது கஷ்டம் தான். தமிழ்நாடு முழுக்க பயணம் பண்ணுவாரான்னு கேட்டால் அங்கேயும் ஒரு பெரிய கேள்விக்குறி தான். ஏன்னா வந்து இவ்வளோ சின்ன காலத்தில் இவ்வளோ தொகுதிகள் கவர் பண்ண முடியுமான்னு கேட்டால் பெரிய கேள்வி. எனக்கோ கஷ்டமா இருக்கலாம் தமிழ்நாடு முழுக்க. அவர் சார்ட்டர்ட் ஃபிளைட்ல போறவர், எல்லா நாட்டிலும் ஏர்போர்ட் கிடையாது, ஹெலிகாப்டர் எடுத்துப்பாரு. ஏர்போர்ட்ல தான் போகணுமா, ஹெலிகாப்டர் எடுத்துப்பாரு. ஜெயலலிதாவினுடைய அரசியல் ஸ்டண்ட் இருக்குல்ல, அரசியல் பாணி அந்த காலகட்டத்தில். ஆமா, அது ரொம்ப எளிதா இருக்கும். 10 வேட்பாளரை அல்லது 20 வேட்பாளரை ஒரே மேடையில் ஏற்றி வச்சு பேச வேண்டியதானே, பிரச்சனை 5 நாளில் முடிச்சிடலாம் கடகடன். இதில் அழகு இவரோட அவர் சொன்ன விஷயங்கள் தான் முக்கியமானது. சாதாரண குடும்பம், எந்த பேக்ரவுண்டும் இல்லாமல் வராங்க. யார், ஆதவர்ஜுனா, சீட்டா நிர்மல்குமார், இவங்கெல்லாம் சாதாரண குடும்பங்கிறார் அவர். அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லா வழிகளையும் தாங்கிட்டு வசதி வாய்ப்புகளெல்லாம் உதறி தள்ளிட்டு வந்திருக்காங்கிறாரு. இவரால் தான் கரூரில் 41 குடும்பம் வழிகள் என்ன அனுபவிச்சுட்டு இருக்கு. இப்போ தஞ்சாவூர் இளைஞர் ஒரு உதாரணம். அந்த குடும்பம் என்ன வழி அனுபவிக்கலாம் தாங்கிட்டு தான் வராரு அப்படி சொல்றாரு. இது என்ன, இது புரிய மாட்டேங்குது. எல்லா வழிகளையும் தாங்கிட்டு தான் வராங்கிறாரு. சரி, அந்த வழிகளுக்கு நீங்க என்ன பண்ணீங்க? தஞ்சாவூருக்கு பண்ணீங்களா? இன்னமும் கரூர் பண்ணீங்களா? இப்ப பேசுறதே பெரிய இல்லைங்க. இப்ப தஞ்சாவூருக்கு பிரச்சாரம் போவாரான்னு தெரியல, கரூருக்கு பிரச்சாரத்துக்கு போவாரான்னு தெரியல. அங்க போனா அந்த குடும்பத்தினரை சந்திப்பாராங்கிறது அடுத்த கேள்வி. அது மாதிரி மதுரை போராடங்கள் எல்லாம் ஒவ்வொரு உயிர் பலி இருக்கு. அந்த குடும்பத்தினர் சந்திப்பாரா பிரச்சாரத்தின் போது அப்படிங்கிறது தெரியல. வீடு வீடா பண்ணதானே பிரச்சனை. இவர் தான் ரோட்ல மைக் போட்டு தானே பேசுறாரு. அப்படிங்கிறது நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. இதுல இப்போ அவருடைய சொத்து மதிப்பு குறித்த விவரங்கள்லாம் வெளியா இருக்கு. அதை பாத்தீங்களா? ஆமா, அது வந்து 400 கோடி அசையும் சொத்துன்றாங்க. 220 கோடி அளவுக்கு விஜய் இடத்துல அசையா சொத்து இருக்கிறதா இன்னைக்கு அவர் நாமினேஷன் டிக்ளேர் பண்ணியிருக்காரு. அது இப்போ வைரலா போயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம அது ஒரு சில செய்திகள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, விஜய் வந்து தன்னோட குடும்ப உறுப்பினர்களுக்கே கடன் கொடுத்திருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. புஷியானந்துக்கு 3 கோடி கொடுத்திருக்காருன்னு சொல்றாங்க. புஷியானந்துக்கு 3 கோடி கொடுத்திருக்கிறதா சொல்றாங்க. தன்னோட குடும்ப உறுப்பினர்களுக்கே வந்து பல லட்சங்களை கொடுத்திருக்கிறதா சொல்றாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் விவாதத்தை ஏற்படுத்தினாலும், இன்னொரு பக்கம் கடந்த 5 ஆண்டுகளை வந்து மொத்தமா பார்க்கும்போது 5 ஆண்டுகளை வந்து 700 கோடி அளவுக்கு சம்பாதிச்சிருக்கிறதா விஜய் வந்து சொல்லியிருக்காரு நாமினேஷன்ல. ஸோ அது ஒரு பக்கம் வைரலாக போயிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் அவருடைய பரப்புரையில் வரக்கூடிய தடைகள் எல்லாமே வந்து தமிழ்நாடு முழுக்க இன்னைக்கு பேச பொருளாக மாறி இருக்கு. இதுக்கு நடுவில் அவர் வந்து எப்படி பல முக்கியமான தலைவர்கள் எதிர்த்து பிரச்சாரம் பண்ண போறாரு. ஏன்னா இன்னும் பல முக்கியமான கட்சிகள் அவரை எதிர்த்து அரசியல் பண்ணவே ஆரம்பிக்கல. இனிமேல் தான் அரசியல் பண்ண ஆரம்பிப்பாங்க. அதையெல்லாம் வந்து அவர் எப்படி தாங்கிக் கொள்ள போறார், எப்படி லாங் ஸ்டாண்டிங்காக நிற்பார். இதில் இவ்வளோ சொத்து மதிப்பு இருக்குங்கிறாரு. ஆனால் அவங்களே என்ன சொல்றாங்கன்னா, அவர் 250 கோடி வருமானம் வரவர் ஒரு படத்துக்கு, அதை உதறி தள்ளிட்டு வந்திருக்காங்கிறாரு. அவரே பெரிய உச்சத்தில் இருக்கிற நடிகருங்கிறாரு. அப்போ இவர் 200 கோடி சம்பாதிக்கிறாருன்னா மொத்தமே 1000 கோடி தான் கணக்கு சொல்றாங்க. அவ்வளோதான் வருமா? கடைசி 5 படத்தில் நடிச்சு தான் அவரோட மொத்த வருமானமா? எனக்கு அது புரியலையே, அந்த கணக்கே புரியல. அது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இப்போதான் ஒரு மார்க்கெட் வேல்யூ வந்து 200 கோடி ஆயிருக்கு. முன்னாடிலாம் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்திருக்கும். அதுக்கு முன்னாடி என்ன 50 ரூபாய்க்கு நடிச்சிட்டு இருந்தாரா? ஏன்னா அவரும் பல ஆயிரம் அந்த காலகட்டத்துக்கு பல லட்சத்தில் தானே சம்பளம் வாங்கிட்டு இருப்பாரு. அது மட்டும் இல்லாமல் ஸ்கூல் வச்சிருக்க லிஸ்ட்லாம் வந்திருக்கு.
என்னென்ன வேற நிறுவனங்கள் வச்சிருக்காரு, அதுல என்ன பொறுப்புல இருக்காரு லிஸ்ட்லாம் வந்திருக்கு. அப்போ அந்த வருமானம் இதெல்லாம் மொத்தமா இப்போ வேற பேர்ல மாத்துறாரு, இடையில மண்டபத்தெல்லாம் வித்தாருங்கிற மாதிரி தகவல்லாம் வருது. இதெல்லாம் 2 நாள்ல முழு டீட்டெயில் வந்து பாருங்க, எதிர்க்கட்சிகள் எடுத்து வெளிக்கொண்டு வருவாங்க. இதுல அழகு இப்போ விஜய் வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் தமிழக அரசியல்ல பெரிய ஒரு லைம்லைட்ல இருந்தவர் பாஜகவினுடைய முன்னாள் மாநில தலைவர் அவர் தான் இருந்தார். அவரு இப்போ நீங்க சொல்றத பார்த்தா விஜய் வந்ததுக்கு அப்புறம் ஒரு காலி பண்ணிட்டாங்கன்னு சொல்லுவாங்க. ஆமா, அந்த அரசியல் ரொம்ப நுட்பமான அரசியல். நிகழ்ச்சியில சூடா ஸ்ட்ராங்கால பேசின இயக்குனர் அமீர் கூட அதானே சொன்னார். அவர் வந்ததுக்கு பிறகு இந்த இவருடைய அரசியல் வந்து காலி ஆயிடுச்சு அப்படின்னு. அதையும் தாண்டி எடப்பாடி பழனிசாமியினுடைய அரசியல் அதில் இருக்கு அப்படின்னாலும் கூட இப்போ முற்றுமுழுதா பாஜக அவரை கை கழுவிடுச்சா அப்படிங்கிற ஒரு கேள்வி. அவரு தாங்க பாஜக கை கழுவுறாரு. அவரு தான் மோடினா பிரதமர் வந்துட்டு போன எனக்கு அப்படிதான் இருக்காரு அவரு. இல்ல இப்ப இங்க பிஎல் சந்தோஷ் வந்தாலும் மீட்டிங் போட்டாலும் எதுலையுமே கலந்துறது கிடையாது. எல்லாத்துலயும் தனது கோபத்தையும் தனது ஆத்திரத்தையும் வெளிப்படுத்திட்டே இருக்காங்க. பதவி பிடிங்கிட்டீங்க, எதிர்பார்த்த பொறுப்பு தரல, எதிர்பார்த்த இடத்துல சீட்டு தரல, நான் எதிர்பார்த்த தொகுதி அதிமுக வாங்கி தரல எனக்கு, அப்புறம் எப்படி அவர் வந்து ஹாப்பியா வருவார்? இப்ப மொடக்குறிச்சிக்கு ட்ரை பண்றாராம், அதுவுமே தருவாங்களா மாட்டாங்களான்னு தெரியல. அந்த கோவத்துல வேற இருக்காரு. ஏன்னா இருக்கிறது ஒரே ஒரு பாசிட்டிவான தொகுதி மொடக்குறிச்சி தான். அப்போ ஆல்ரெடி இருக்கிற எம்எல்ஏ என்ன பண்ணுவாங்க, இவரு கேட்கிறாரா அப்படிங்கிறது நிறைய பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. இதுல கோயம்புத்தூருக்கு பிரச்சாரம் வந்தவர் பிரதமர் மோடி, இது கேரளாவுக்கு பிரச்சாரத்துக்கு வந்தார். பிரதமர் மோடி எத்தனை முறை வராரு, நம்ம ராகுல்ஜி எங்க அப்படிதான் தெரியல. பாண்டிச்சேரி 9ஆம் தேதி வந்துருச்சு எலெக்ஷனு, இன்னும் 9 நாள் எப்ப பிரச்சாரத்தை பண்றது பிரதமர்? நம்ம அதுதான் தொடர்ந்து பேசிட்டு இருக்கோம். பாஜக இடத்துல இருந்து காங்கிரஸ் இந்த முக்கியமான பாடத்தை கத்துக்கணும். ஒரு தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்த தேர்தல் ரெடியாயிருவாங்க அவங்க. அதுதான் உங்களோட சாணக்கியத்தனம்னு சொல்லலாம். இப்போ ஏப்ரல் முதல் வாரத்துல பிரதமர் மோடி தமிழ்நாட்டுக்கு மீண்டும் முறை, எனக்கு தெரிஞ்சது 3வது முறை 4வது முறைன்னு தெரியல, அந்த அளவுக்கு அவரோட விசிட் வந்துருச்சு. அந்த அளவுக்கு தொடர்ந்து வந்துட்டே இருக்காரு இல்லையா? தொடர்ந்து மக்கள் மத்தியில என்னதான் கூட்டணிக்குள்ள பல சர்ச்சைகள் பல குழப்பங்கள் போயிட்டு இருந்தாலும் மக்கள் மத்தியில நாங்கள்லாம் ஒற்றுமையா இருக்கோன்ற ஒரு மெசேஜ் வந்து தொடர்ந்து பிரதமர் மோடி கன்வே பண்ணிட்டே இருக்காரு. அந்த ஒரு செய்தியை ராகுல் காந்தி தரப்புல இருந்து இன்னும் கொடுக்கவே இல்லை. அவர் ஒரு பக்கம் வந்து அவங்களோட தாயார் சோனியா காந்தி மருத்துவமனையில் இருக்காங்க, அது ஒரு பக்கம் இருந்தாலும் ராகுல் காந்தியை தவிர மற்ற தலைவர்கள் இருக்காங்கல்ல, மல்லிகார்ஜுன கார்கே இருக்காரு, கேசி வேணுகோபால் இருக்காங்க, அவங்கெல்லாம் வந்து எதற்காக இன்னும் தமிழ்நாட்டில் வந்து பிரச்சாரம் பண்ணவே வரல? ஏன்னா அது வந்தால் மட்டும்தான் இங்கே வந்து காங்கிரஸ் கட்சிக்கு ஏதோ ஒரு வகையில் நம்பிக்கை வரும். எதற்காக ராகுல் காந்தி தொடர்ந்து தமிழ்நாட்டை புறக்கணிக்கிறார்? அதுவும் குறிப்பாக இந்த சட்டமன்ற தேர்தல் முக்கியமான தேர்தல் ஒரு காங்கிரஸ் கட்சிக்கு. ஏன்னா இப்போ ஏற்கனவே பிரச்சாரம் பண்ண மாட்டோம், உழைக்க மாட்டோம் அப்படிங்கிறது அப்படின்னா இப்படி ஒர்க் அவுட் ஆகும் அரசியல்ல. இப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தா பாஜக ராகுல் காந்தியை வீழ்த்தல, ராகுல் காந்தி தான் பாஜக ஜெயிக்க வச்சுட்டு இருக்காரு. அதுதான் உண்மை. அதுதானே பார்த்துட்டு இருக்கு 10 வருஷமா. அதுதான் உண்மை. இப்போ காங்கிரஸ் வலுவா இருந்து எதுக்காக பாஜக தொடர்ந்து ஜெயிக்கிறாங்க? இன்னமும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த 28 தொகுதிக்கான வேட்பாளர் 27 தொகுதிக்கான வேட்பாளர் பட்டியலே வரல. 28 பாஜக 27 கன்ஃபியூஸ் ஆகுது. தேசிய அந்த வேட்பாளர் பட்டியலே வெளியிட முடியாத அளவுக்கு தான் போயிட்டு இருக்கு. ஜோதிமணி பொதுவெளியில விமர்சிக்கிறாங்க. அது வந்து இப்படியே போனா கட்சி காப்பாற்ற முடியாதுன்னு சொல்றாங்க. இப்போ இவங்க கொடுத்த வேட்பாளர் லிஸ்ட்டை வந்து ராகுல் காந்தி நிராகரிச்சிட்டார் போல. என்னங்க அவருக்கு வேலை, இதே வேலை தான் பண்ணிட்டு இருக்காரு. சரி, இப்போ பாசிட்டிவான விஷயங்கள் சொல்லணும்ல அவரு, அதுவும் பண்ண மாட்டாங்க. கொஞ்சம் நஞ்சம் பாசிட்டிவான இமேஜ் இருந்த ஒரே ஸ்டேட் தமிழ்நாடு தான், சவுத்தில். இப்போ அதுவும் கெடுத்துட்டு இருக்காரு. வேட்புமனு தாக்கல் இன்னைக்கு ஆரம்பிச்சிச்சு, இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கும். அதுக்குள்ள பாஜகவும் சரி காங்கிரஸும் சரி வேட்பாளர்களே ஃபைனலைஸ் பண்ண முடியாத நிலைமைக்கு இருக்காங்க. அப்படின்னா எப்படி வேட்பாளரை ஃபைனலைஸ் பண்ண? ஏன்னா இந்த 2 கட்சிகளுக்கும் அகில இந்திய தலைமையிட்ட அப்ரூவல் வாங்கணும் இல்லையா? பாஜக சரி ஓகே கொடுத்துருவாங்கன்னா காங்கிரஸ் தரப்புல இருந்து செல்வ பிறந்தையும் லிஸ்ட்டு கொடுத்துருக்காரு போல. அந்த லிஸ்ட்டை ராகுல் காந்தி நிராகரிச்சிட்டார். இப்போ குறிப்பாக ஜிகே மணியோட பையன் இருக்கார்ல, ஜிகேஎம் தமிழ்குமரன், அவரு காங்கிரஸுக்கு வந்துட்டார். காங்கிரஸுக்கு வந்த உடனே ஒரு சீட் எதிர்பார்க்குறாரு போல் இருக்கு. அவர் பாமகவில் உட்கட்சி பிரச்சனை இருக்கு, அப்பா மகன் பிரச்சனை இருக்கு, இங்க இந்த வளர முடியாதுன்னு நினைச்சது சரிதான். அதற்காக காங்கிரஸுக்கு போகணும்னு நினைச்சாரு பாருங்க. இங்கெல்லாம் ஒரு அப்பா மகன் தான், அங்க பல அப்பா மகன்கள் பல பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு. ஆமா, அதுவும் பெரிய கேள்வி. எப்படி காங்கிரஸ் தேர்ந்தெடுத்தாருன்னு தெரியல. ஆனா காங்கிரஸ்ல வந்ததுக்கு அப்புறம் பெண்ணாகரம் தொகுதி வந்து குறி வச்ச ஒரு அந்த சீட்டை கேட்கிறாரு போல. அது காங்கிரஸ் குழு கொடுத்துருவாங்க. ஆமா, காங்கிரஸ் குழு இருக்கிற பல பேருக்கு பிடிக்கல அது. அந்த ஒரு விவாதம் என்பது போயிட்டு இருக்கு. மேற்கொண்டு பல வேட்பாளர்களை வந்து ராகுல் காந்தி நிராகரிச்சிட்டாருன்னு சொல்லிட்டு அந்த லிஸ்ட் திருப்பி அனுப்பிச்சிட்டாரு போல. ஆமா, நம்ம எதுக்கு வந்து அந்த பாயிண்ட் மறந்துட்டேன் பாருங்க. அதுதான் எழுதி வச்சுக்கிறது. என்னன்னா நம்ம மோடியை பத்தி பேச வந்தோம், முன்னாள் பாஜக மாநில தலைவர் பத்தி சொல்லுவாங்க. அப்ப அவர் வந்து கேரளாவுக்கு போகும்பொழுது கோயம்புத்தூர் ஏர்போர்ட்டுக்கு வந்திருக்காரு. அதுல பாஜக முன்னாள் மாநில தலைவர் போகல, அவரை வரவேற்க போகல அல்லது புறக்கணிக்கப்பட்டார்னு ஒரு சர்ச்சை ஓடிட்டு இருந்துச்சு இல்லையா? இதற்கு வானதி சீனிவாசன் கேட்குறப்ப
முன்னெல்லாம் தலைவர்னு சொல்லுவாங்க, இப்போ தம்பிக்கிட்ட கேட்கணும் அப்படிங்கிறாங்க. பொறுப்பு இல்லைன்னா இப்படிலாம் பேசுகிறாங்க அப்படின்னு மனசில் வந்துருப்பாரு. ஆப்வியஸா அப்படித்தானே பேசுறாங்க. அது என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் வந்து நானும் வந்தவொடனே கேட்டேன், பிரதமரை வரவேற்கிறது ஒரு வரலையான்னு கேட்டேன், இல்லை அவர் வரலை அப்படின்ட்டாங்க அப்படின்னு உங்கள் செய்தியாளர் சந்திப்பில் சொல்லிட்டு போயிட்டாங்க. அப்போது இது வந்து அவருடைய ஆர்மி என்ன பண்ணுறாங்க, எடுத்து போடுறாங்க. எவ்வளோ வன்மம் இருந்தால் அப்படி பேசுவாங்க. அந்த பேர் பட்டியல் 18 பேர் பட்டியலில் பாதி பேர், முக்கால்வாசி பேர் பாஜக, எஸ்பி வேலுமணி உள்ளிட்ட சில அதிமுகவினர் இருந்தாங்க, பாரிவேந்தர் உள்ளிட்ட கூட்டணி கட்சிகள் இருந்தாங்க. ஆனால் இவங்க எல்லாருக்கும் பேர் போட்டு முறையான அழைப்பு போயிருக்கு. ஆனால் இவருக்கு மட்டும் அது லிஸ்ட்லேயே ஒரு பேரே இல்லை. அப்புறம் எப்படி ஒரு வருவாருன்னு அவங்க எதிர்பார்த்து இப்படி ஒரு தப்பான விஷயத்த பொதுவாகவே சொல்கிறாங்க அப்படிங்கிறாங்க. அதற்கு காரணம் இந்த பாஜக தெற்குலேருந்து இவங்க இது கோவை தெற்குலேருந்து கோவை வடக்குக்கு மாறுறாங்க இல்லையா, அந்த தொகுதியில் இவரும் குறி வச்சு காய் நகர்த்திட்டு இருக்காரு. அந்த ஒரு லாபி, அதற்கான கோபம், இல்லது மொடக்குறிச்சி ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. இப்போ எதுவுமே கிடைக்கலங்கிற பட்சத்தில் போட்டியே போடல, ஆளை விடுங்கிற ஒரு விரக்தி மனநிலைக்கு வந்துட்டாரு அப்படிங்கிறத நம்ம இதுலேருந்து தெரிஞ்சுக்கலாம். அவர் மட்டுமா, அவரால் நம்பி வந்த சரத்குமார், அப்புறமா விலவங்கோடு எம்எல்ஏ இருந்த விஜயதரணி, விலவங்கோடு கொடுத்துட்டாங்க அந்த வாட்டி, ஆனால் அது அவங்களுக்கு தான் தருவாங்களாங்கிற பிரச்சனை அங்கே ஓடிட்டு இருக்கு. இதில் குஷ்புவின் கணவர் ஒரு பக்கம் போட்டி போடுறாரு, சுந்தர் சிவரை போட்டி போடுறாரு பிடிஆருக்கு அகைன்ஸ்டா. ஸோ அதுவுமே வந்து அங்கே ஒரு ஸ்டார் கான்ஸ்டிடுவன்சியாக மாறிடுச்சு. அதனால வந்து இன்னும் பல தொகுதிகள்லாம் நட்சத்திர தொகுதிகளாக மாறிடுச்சு இல்லையா. அது ஒரு பக்கம் கவனம் போனாலும் ஒரு குறிப்பிட்ட தொகுதி வந்து மதிமுகக்குள்ளேயே பெருசாக பேசப்படுது. அது வந்து சீர்காழியில் வந்து மதிமுகவுக்கு திமுக கொடுத்தாங்க இல்லையா, அந்த சீர்காழி தொகுதியில் தான் மதிமுக வந்து அதோட சின்னத்தில் போட்டி போட போகிறாங்க. பாக்கி 3 தொகுதிகள் உதயசூரியன் தான். ஆமாம், நாளே வந்து மதிமுகவுக்கு ரொம்ப கம்மின்னு பேசிட்டு இருந்த டைமில் இந்த வேட்பாளர் தேர்வு தான் வந்து கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருக்குது. சீர்காழிக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட வேட்பாளர் எதுக்காக வைகோ அவர் தேர்ந்தெடுத்து போட்டார். ஏன்னா அந்த வேட்பாளர் குறித்து பெருசாக தமிழகம் முழுக்கவே யாருக்கும் தெரியாது. ஆனால் இருந்தாலுமே ஏதோ ஒரு வாய்ப்பு அங்கே கொடுக்கப்பட்டிருக்கு அவருக்கு. அந்த வேட்பாளர் பேர் வந்து செந்தில் செல்வன். அவர் தான் வைகோ வந்து டிக் அடிச்சு சீர்காழியில் நிப்பாட்டி இருக்காங்க மதிமுக சார்பாக. ஆமாம், அதாவது அதுக்கு இதில் சொல்லணும் அப்படின்னா, மதிமுகவுக்கு மதுரை தெற்கு, கடையநல்லூர், மொடக்குறிச்சி, சீர்காழி இதெல்லாம் கொடுத்தாங்க. இதில் சீர்காழி அந்த தொகுதி மட்டும்தான் தனி தொகுதி, அது மட்டும்தான் தனிச்சின்னத்தில் மதிமுக போட்டியிட தீப்பெட்டியா பம்பரமான் அது இன்னும் போயிட்டு இருக்கு, இன்னும் அறிவிப்பு வெளியாகுங்கிறாங்க. இதில் வந்து மதிமுக தான் இந்த சீர்காழி தனி தொகுதியை கேட்டு பெற்றுச்சு அப்படிங்கிறாங்க. ஏன் மதிமுகவுக்கு சீர்காழி தனி தொகுதி மேலே அவ்வளோ ஈடுபாடு, அவ்வளோ ஆர்வம் என்ன? அங்கே இதுக்கு முன்னாடி நின்று இருக்காங்களா அப்படின்னு பார்த்தோம்னா, அங்கே அந்த வேட்பாளராக இருக்கக்கூடிய செந்தில் செல்வன் இருக்கார் இல்லையா, அவர் தான் முழுக்க வைகோவினுடைய தீவிர விசுவாசியா கட்சி தொடங்கின காலத்திலிருந்து இருக்கிறாராம். அவருக்கு இந்த தொகுதி ஒதுக்கலாம் அப்படிங்கிறது உங்களுடைய எண்ணம். அதற்காக தான் சீர்காழியை கேட்டு பெறுறாங்க. இவர் அடிப்படையில் வந்து ஒரு வழக்கறிஞர், விவசாயி குடும்பத்தை சார்ந்தவர், அதுவும் இல்லாமல் மதிமுகவினுடைய தீவிர விசுவாசி. இத்தனை ஆண்டு காலத்தில் எத்தனையோ பேர் கட்சிக்கு வந்திருக்காங்க, போயிருக்காங்க. ஆனாலும் இவர் தொடர்ந்து அந்த தொகுதிகளை மக்கள் பணிகளை செஞ்சுட்டு வர்றாரு அப்படிங்கிறாங்க. அதுலேயும் கடந்த 96, 2001 நினைக்கிறேன், இந்த 2 சட்டமன்ற தேர்தலில் ஒரு போட்டின்னு இருக்காருன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ஒரு அனுபவங்கள்லாம் அவருக்கு இருக்கு அப்படிங்கிறாங்க. அது இல்லாமல் மதிமுகவில் மாநில தணிக்கைக்குழு உறுப்பினர் பொறுப்பும் ஒரு கொடுத்துருக்காங்க. ஸோ எந்த வகையிலையும் ஒரு விட்டுறக்கூடாது, நமக்காக நீண்ட ஆட்கள் விசுவாசியாக இருந்திருக்காரு, உண்மையாகவும் இருந்திருக்காரு. அதனால தான் ஒரு தனிச்சின்னம் தனி தொகுதி அப்படிங்கிற கேட்டகரியில் மதிமுக அவரை கொண்டு வந்து வச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் வைகோவுக்கு ஆதரவாக அந்த ஸ்டெர்லைட் போராட்டம் பண்ணாங்க இல்லையா. ஸ்டெர்லைட் போராட்டம் பண்ணுற இடத்துல இவர் வழக்கறிஞராக இருந்து அந்த போராட்டத்தின் தொடர்பாக பல வழக்குகளை வைகோவுக்காக நடத்தியிருக்கார். அதில் வந்து வைகோவோட ஒரு நல்லெண்ணத்தை அவர் வந்து இது பண்ணியிருக்காங்க. வைகோனுடைய போராட்டங்கள் பார்த்தீங்கன்னா, முக்கியமான போராட்டம் லிஸ்ட் பண்ணீங்கன்னா இல்லை ஸ்டெர்லைட், அந்த ஸ்டெர்லைட்டில் இவர் தவிர்க்க முடியாத நபராக இருக்கார். அந்த போராட்டத்தில் தோளோட தோல் நின்றவர், இவர் விட்டுறக்கூடாதுங்கிறது வைகோவினுடைய இதாக இருக்குன்னு சொல்லப்படுது. இவருடைய மனைவி வந்து சீஃப் நர்ஸாக இருக்காங்க, சதன் ரயில்வே ஹாஸ்பிட்டலில் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஃபேமிலி அவங்கள நம்பி தான் இவர் இந்த அரசியல் பணி, மக்கள் பணியில் இயங்குறதாக தகவல். ரொம்ப எளிமையான வேட்பாளர், பெரிய அளவில் அவருக்கு பணபலம் இல்லை அப்படிங்கிறாங்க. அதனால தான் இந்த தொகுதியை துரை வைகோ தனது நேரடி மேற்பார்வையில் கண்காணிப்பில் வச்சு அவர் வந்து செயல்படுறாரு அப்படிங்கிறாங்க. முதல் விஷயம், அவர் வந்து இப்படி ஒரு நபருக்கு உரிய அங்கீகாரம் கிடைக்கணும். ரெண்டாவது, கட்சி தனிச்சின்னத்தில் அந்த இடத்துல போட்டியிடுது. இதுல நின்று வெற்றி பெற்றால் கட்சிக்கு நல்லது, கட்சிக்கு ஒரு மைலேஜ். அவர் ஆல்ரெடி தனிச்சின்னத்தில் நின்று எப்படி வெற்றி பெறுறது அப்படின்னு துரை வைகோவுக்கு நாடாளுமன்றத்தில் ஒரு புரிதல் இருக்கும். அந்த அடிப்படையில் இதை வந்து பார்க்குறாரு. இந்த தொகுதிக்கு முக்கியத்துவம் தராரு. இப்போ 4 தொகுதிகளில் அவங்க நின்னாலும், 4 தொகுதிகளில் இவர் பிரச்சாரம் பண்ணாலும், இந்த தொகுதிக்கு இவருடைய பார்வைங்கிறது ரொம்ப அழுத்தமாக, ரொம்ப தீர்க்கமாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. அதனால மதிமுக வந்து 4 தொகுதியில் நிச்சயமா வெற்றி பெற்றாகணும் அப்படின்றத ரொம்ப குறியா இருக்கு. ஆமா, வெற்றி பெற்றால் மட்டும்தான் அடுத்த தேர்தலில் இதோட கூடுதல் நிற்க முடியும். பேசலாம். எனக்கு இப்போ நிறைய நேரம் ஆனதுனால நாளைக்கு வேடு செய்தி பேசிக்கலாம். இதே மாதிரி நாளைக்கும் பல செய்திகளோட சந்திக்கலாம். நன்றி. தொடர்ந்து பேசலாம் பத்தி. நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம்.
ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.